ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் சீட்லெஸ் லெமன் வச்சு ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் இந்த சீட்லெஸ் லெமன் ஒரு 5 கிலோ இருந்தது. இது கொஞ்சம் காயாக இருந்தது. ஒரு 2 நாள் நல்லா இந்த மாதிரி பழுக்க வச்சு எடுத்துக்கணும். நம்ம லெமனை ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு ஈரமே இருக்கக்கூடாது. லெமன்லையாட்டம் நம்ம கையில் அருவாமனை கத்தி அதுக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோமோ எதுவுமே கொஞ்சம் கூட ஒரு ட்ராப்பு கூட தண்ணி இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் ஊறுகாய் கெடாமல் இருக்கும். நம்ம இப்போ லெமனை நல்லா இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வேணுன்ற சைஸ்லேயும் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தண்ணி படாமல் கட் பண்ணி ஒரு பக்கெட்லேயோ இல்லை ஒரு பெரிய பாத்திரத்துலேயோ போடுங்க. ஆனால் ஸ்டீல் பாத்திரம் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த லெமனுக்கு இந்த காம்பு இருக்கு இல்லையா, 2 சைடும் கட் பண்ணி எடுத்துடணும். அது இருந்தாலும் ஊறுகாய் கேட்டுருன்னு சொன்னாங்க எங்கள் அம்மா. இப்போது கட் பண்ண பீசஸ்லாம் நம்ம அதுக்குன்னு ஒரு பக்கெட் வச்சுருப்போம் இல்லைங்களா, அதில் போட்டுக்கணும். இப்போ நார்மல் லெமன் தான் உங்ககிட்ட இருக்குன்னா சேம் இப்போ நான் இது 5 கிலோ எடுத்திருக்கேன். இதே வீடியோவில் வர மாதிரி 5 கிலோ நார்மல் லெமன் வச்சு செய்யலாம். இப்போ நம்ம ஊறுகாய்க்கு உப்பும் மஞ்சளும் போட்டு குலுக்கி ஊற வைக்கணும். இது ஒரு 10 to 15 days கிட்ட இருக்கும். நான் இப்போதைக்கு ஒரு அரை கிலோவுக்கு கிட்ட உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. பட் ஊறுகாய்க்கெல்லாம் நீங்கள் உப்பு கம்மியாக சாப்பிடுங்கன்ட்டு இதுக்கு கம்மியாகலாம் போடக்கூடாது. கொஞ்சம் ஊறுகாய்க்கு எப்பயுமே ஒரு கல் ஜாஸ்தியாக இருந்தால் தான் ஊறுகாய் கெடாமல் நல்லாயிருக்கும். மஞ்சள் தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருப்பேன். உப்பு பத்தலைனா அப்புறமா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு மஞ்சள் தூளை இந்த மாதிரி நல்லா ஷேக் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை இந்த மாதிரி மூடி போட்டுட்டு ஒரு 10 to 15 days அப்படியே வைக்கணும். டெய்லி இதை திறந்து இந்த மாதிரி கலக்கி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா இது நம்ம ஜாம் கன்சிஸ்டன்சிக்கு வரும். நல்லா அந்த உப்பு மஞ்சள் தூள்லாம் நல்லா ஊறி இந்த 10 to 15 டேஸ்க்கு நடுவில் எப்பயாச்சும் இந்த மத்தியான டைமில் வெயிலில் ஒரு 1 hour 2 hour வச்சா கூட இன்னும் நல்லா அந்த தேன் மாதிரி வரும் நல்லா கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம ஒரு கடாயில் 5 ஸ்பூன் கடுகு 2.5 ஸ்பூன் வெந்தயம் லேசாக வறுத்து இந்த மாதிரி பவுடரை எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் அந்த கடாய் சூட்லேயே நம்ம ஒரு 3 ஸ்பூன் பெருங்காயத்தூள் அப்படியே போட்டு ஒரு வறுத்த கன்சிஸ்டன்சிக்கு வச்சுக்கோங்களேன். அந்த சூட்லேயே விட்டிங்கன்னா சரியாக இருக்கும். அந்த மாதிரி அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போது ஒரு கடாயில் 3/4 லிட்டர் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் நம்ம 30 கிராம் கடுகு எடுத்து வச்சுருக்கேன். கடுகு நல்லா பொரிய விடணும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 20லேருந்து 25 குண்டு மிளகாய் எடுத்திருக்கேன். அதையும் இதில் போட்டு கொஞ்சம் லேசாக அந்த கலர் மாறுறப்போ ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை. இப்போ நமக்கு தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா சில்லுன்னு ஆறிடணும். கொஞ்சம் கூட சூடாக இருக்கக்கூடாது. இதை சூடாக எடுத்துகிட்டு போய் ஊறுகாயில் ஊற்றக்கூடாது. இப்போது ஊறுகாய் ஒரு 15 days கிட்ட ஆயிடுச்சு. இந்த தாளிப்பும் என்றைக்கு இந்த மாதிரி ஊறுகாய் ரெடி ஆகுதோ அன்றைக்கி செஞ்சுக்கணும். செஞ்சுட்டு நல்லா சில்லுன்னு ஆறுனதுக்கப்புறம் இதில் நம்ம தாளிப்பெல்லாம் ஆட் பண்ணணும். உப்பு ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. அன்றைக்கி நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறமே இன்னொரு 1/4 கிலோ உப்பு ஆட் பண்ணாங்க. அப்போ கூட பத்தலை. இப்போ சால்ட்டு கொஞ்சம் பத்தாததுக்கு ஆட் பண்ணிக்கிறாங்க. இப்போ இதுக்கு எப்படியும் ஒரு 3/4 கிலோ உப்பு பிடிச்சிருச்சு. இப்போ இதுக்கு வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணணும். நான் இன்றைக்கி ஒரு அரை கிலோ மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே போட்டுறாமல் கொஞ்சம் நிறுத்தி வைக்கலாம். நான் இப்போது அரை கிலோ மிளகாத்தூளில் இப்போ இதில் காட்டுற அளவுக்கு நிறுத்தி வச்சுருக்கேன். நம்ம காரம் டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 3 ஸ்பூன் பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கோம். அதுலேயும் கொஞ்சம் நிறுத்தி வைக்கிறேன். அப்போ பத்தலைனா போட்டுக்கலாம். பெருங்காயத்துக்கு அப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க பொடி இருக்குது. அதையும் இதில் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்ச அளவு கரெக்டாக தான் இருக்கும் இதுக்கு. அதை ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா ஃபுல்லாக எல்லாத்துக்கும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலக்கி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. ஆனால் எனக்கு மிளகாத்தூள் கரெக்டாக அரை கிலோ பிடிச்சிருச்சு. அப்புறம் பெருங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம தாளித்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த கடுகு காஞ்ச மிளகா அதை இப்போ இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க.
நல்லா ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அந்த கடாயை கூட சூடவே கூடாது, நல்லா சில்லுன்னு ஆறிட்டு இருக்கணும். இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு, இது இந்த பக்கெட்டுக்கு ஒரு துணி மாதிரியோ ஏதாவது ஒன்று கட்டிட்டு ஒரு 2 டேஸ் இல்லை 3 டேஸ் நீங்கள் டெய்லி வெயிலில் வச்சு வச்சு எடுத்திங்கன்னா இன்னும் ஊறுகாய் கெடாமல் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஊறுகாய்க்கு எண்ணெய் இந்த மாதிரி தலை தலைன்னு இருக்கணும். அப்போ தான் கெடாமல் இருக்கும் ஊறுகாய். இப்போ ஒரு 2-3 டேஸ் வெயிலில் வச்சாச்சு. இப்போ ஊறுகாய் நமக்கு ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ஒரு கண்ணாடி ஜாரோ இல்லை இதுக்குன்னு பீங்கான்லாம் வரும், ஊறுகாய் ஜாடி அப்படின்ட்டு, அதில் ஆட் பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். உங்களுக்கு 2 இயர்ஸுக்கு மேலே கன்ஃபார்மாக நல்லாயிருக்கும், கெடாமல் இருக்கும். நீங்கள் இப்போது ரெகுலராக சாப்பிட்றதுக்கு சின்ன டப்பாவில் கொஞ்சம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பெரிய டப்பாலாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும், கெடாமலே அந்த கலர் மாறாமல் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.